அண்ட் ரியல் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படின்னா என்னென்னா என் மனசில் இருக்கிறது அப்படியே பேசுகிறது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அடிக்கடி தேவைப்படும்னு நினைக்கிறேன், அதனால தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து கன்சியூமிங் வெர்சஸ் லேர்னிங் அப்படின்றத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு யூடியூபர் பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க வீடியோஸ் பாருங்கன்னு சொன்னதுக்கு நிறைய பேர் அதையே நான் கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, எதுவும் புதுசாக சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி, நான் எதுவும் கற்றுக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பார்த்தா எனக்கு தோணுச்சு, அவங்க வீடியோவை பார்த்து நீங்கள் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பற்றின என்னோடய கருத்துக்கள் தான் இந்த லேர்னிங் வெர்சஸ் கன்சியூமிங்கான இந்த வீடியோ. அண்ட் நிறைய பேருக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரியலைசேஷன் வரும்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப சின்ன வயசுலேயே இதை ரியலைஸ் பண்ணிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு மேக்கப் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் ஒன்று கூட நான் வந்து பண்ணவே மாட்டேன். நானே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது பார்த்துருக்கேன். அதாவது ஜஸ்ட் கன்சியூமர், எனக்கு உங்களை பிடிக்கும் அவ்வளோதான், மற்றபடி ஒரு ஆள் வாட்சிங் வித்தவுட் டூயிங் எனி திங், கை ரைஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ தட் இஸ் ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப்பையுமே அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கன்சியூம் பண்ணுவோம், எல்லாமே வந்து கன்சியூம் தான் பண்ணுறோம் நம்ம. பட் வி ஆர் நாட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து எல்லா யூடியூப் வீடியோவுமே அதே மாதிரி தான். ஸோ சில லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்கிற வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதையுமே வந்து கன்சியூம் தான் பண்ணுறீங்க அன்லெஸ் அன்டில் நீங்கள் வந்து அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத வரைக்கும். ஸோ ரியலாக நீங்கள் வந்து லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் பார்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் தானே பார்த்துட்டு இருந்தேன், விச் இஸ் மேக்கப் வீடியோஸ். அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணணும், டேரெக்டாக கடைக்கு போயிட்டு எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிடணும். நான் வந்து அப்படி பண்ணல. நான் நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன், நேரடியாக கூட மால்ஸோட ஸ்டோர்ஸ்லலாம் போனேன். என்னோடய பட்ஜெட்குள்ளே வந்து ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் நானாக செட் பண்ணி பல விஷயங்களை ஆராய்ஞ்சு சரி ஓகேன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். ஏன்னா எனக்கு தெரியும் அது வாங்கினாலே வருஷக்கணக்காக இருக்கும், அது ஒன்று எக்ஸ்பைரி ஆகி தான் நான் தூக்கி போட போகிறேன், யூஸ் பண்ண போகிறதுல எனக்கு தெரியும். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ பர்ச்சேஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மேக்கப் வீடியோஸ்லாம் நான் ஒரு கன்சியூமராக இருந்திருக்கேனே ஒழிஞ்சு ஐ எம் நாட் அ லேர்னர் ஃப்ரம் தட். ஓகேங்களா? அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்ஐபி பற்றி கற்றுக்கணும்னு நிறைய பேர் ஆர்வமாக இருக்கீங்க. நீங்கள் எப்போ வந்து எஸ்ஐபி பற்றி ரியலாக கற்றுக்கலான்னா, நீங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்கள், உங்கள் தெரிஞ்சவங்ககிட்டையும் கேளுங்க. இன்ஃபேக்ட் ஏதாவது பேங்க்ஸில் கூட விசிட் பண்ணி அவங்க காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அவங்களே ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்போ அதை ரியலாக வந்து இல்லை ஆப்பில் வந்து நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து அதை கற்றுக்க முடியும். நிறைய விஷயங்கள், நிறைய நுணுக்கங்கள் வந்து நீங்கள் அப்போ தான் கற்றுக்க முடியும். ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் வந்து வளர்த்துட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, களத்தில் இறங்குங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ தட் இஸ் ஹவு த learning processes. So learning is entirely different from consuming. So coming to my video and that YouTuber video பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து சாரி என்னை வந்து அவங்களோட இது பண்ண முடியாது. ஸோ ஷீ இஸ் அ வெரி நைஸ் யூடியூபர். ஓகேங்களா? நான் வந்து எப்படின்னா இதே மாதிரி தான் நான் போட போகிறேன்னா, யூடியூப் கண்டினியூ பண்ண போகிறேன்னு எனக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. ஸோ அவங்க வந்து ஒரு யூடியூபர், அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கன்சியூம் பண்ணுறீங்க, அவங்கன்னு கிடையாது, எந்த யூடியூபராக இருந்தாலுமே நீங்கள் வந்து யூடியூப் வந்து கன்சியூம் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எதை கற்று தருவாங்க, அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த அஷூரன்ஸும் கொடுக்கல. நீங்களுமே அவங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் மாதிரி ஃபீஸ்லாம் பே பண்ணல. ஷீ இஸ் ஜஸ்ட் மேக்கிங் கண்டென்ட். எல்லாருமே அந்த மாதிரி தான் கண்டென்ட் மேக் பண்ணுறாங்க. எல்லாருக்கிட்டேருந்துமே நீங்கள் கற்றுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டியது யார்? நான் கிடையாது, வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான் உங்கள் லைஃபோட இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட கருத்து. நான் வந்து நிறையா பார்ப்பேன் வைப்பேன், ஆனால் வந்து ஒன்றுமே நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை தான் கடைசியில் பண்ணுவேன். ஸோ ஐ எம் த இன்ஃப்ளூயன்சர் ஆஃப் மை லைஃப். ஸோ பி யுவர் ஓன் இன்ஃப்ளூயன்சர் ஆஃப் யுவர் லைஃப். எல்லாருமே அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் இருந்தால் தான் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஸோ மினிமலிசம், அதில் வந்து கேப்சூல் வார்ட்ரோப்பில் வந்து நான் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். பட் உங்களுக்கு என்ன செட் ஆகும் அது நீங்கள் தானே டிசைட் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் வந்து தான் உங்களோட லைஃபோட இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள், பட் ரொம்ப கன்சியூம் பண்ணிட வேண்டாம். ஓரளவுக்கு லிமிட்டாக கன்சியூம் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்களோ உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை தான் நான் ரொம்ப கிளாரிட்டியாக ரான்ரியெல்லாம் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த தெளிவு வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் நிறையா அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளேயோ இல்லைனா டிசப்பாயின்மெண்ட்ஸோ உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ அதையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பை த வே இன்றைக்கி vlogல வந்து நான் லஞ்ச் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஒரே பாத்திரத்தில் தான் நான் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு இதுவே வந்து எனஃபாக இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து அப்படியே லைட்டாக டச்சப் பண்ணி அந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்யூ. அண்ட்